ஹாய் மக்களே, நான் உங்கள் பிரியா விக்னேஷ். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் இங்கே நலமாக இருக்கேன். அனைவருக்கும் தைப்பூச திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பார்க்கும்போது நிறைய பேர் யோசிப்பீங்க, தைப்பூசமே முடிஞ்சிருச்சு, வீடியோ லேட்டாக அப்லோட் பண்ணுறாங்களே அப்படின்ட்டு. வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு வாய்ஸ் கொடுக்கறதுக்கே டைமே இல்லை, அதனால தான் லேட் ஆகிடுச்சு. காலையில் சீக்கிரமாக எழுந்துட்டேன். 4:30க்கெலாம் எழுந்து குளிச்சுட்டு நிலவாசல்லாம் சுத்தம் பண்ணி கோலம்லாம் போட்டு முடிச்சிருந்தேன். கண்ணனுக்கு ரொம்பவே பிடிச்ச தேனும் தினை மாவும் தான் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு பக்கம் பால் காய வச்சுட்டு இருந்தேன். தினை அரிசியை நைட்டே ஊற வச்சு காய வச்சதுனால காலையில எழுந்து திணையை வறுத்து எடுத்துக்கிட்டேன். திணை அரிசி சூடு ஆறட்டும்னு சொல்லிட்டு அதை ஆற வச்சுட்டு இருந்தேன். அதுக்குள்ள சாமி படத்துக்கு பூவெல்லாம் மாத்திக்கிட்டு இருந்தேன். முந்தின நாளே பூஜை சாமான் வீடெல்லாம் கிளீன் பண்ணி வச்சதுனால ரொம்பவே ஈஸியா இருந்துச்சு. காலையில 4 மணிக்கு எழுந்துக்கணும்னு பார்த்தேன், ஆனா 4:30 ஆயிடுச்சு. எழுந்தது தான் அப்படியே லைனா வேலை போய்கிட்டே இருந்தது. ஐயனுக்கு இன்னைக்கு அபிஷேகம் கண்டிப்பா 5 அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் பக்காவா. அரிசி சூடு ஆறினதுக்கு அப்புறமா அதை நைஸா அரைச்சியும் எடுத்துக்கிட்டேன். ஒரு பாத்திரத்துல நெய் விட்டு முந்திரி பாதாமியும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் அரைச்சி வச்சு திணை அரிசியும் சேர்த்து நல்லா வறுத்துக்கிட்டே இருந்தேன். ஒரு 5 நிமிஷம் வறுத்தாலே போதும், இது ரெடி ஆகிடும். இப்போ இது சூடு ஆறுனதுக்கு அப்புறமா தான் தேனும் கலக்கணும். 5:30 மணிக்கெல்லாம் நிலவாசல இருந்து விளக்கெல்லாம் ஏற்றிட்டு வர ஆரம்பிச்சிட்டேன். திணை மாவு சூடு நல்லாவே ஆறுனதுக்கு அப்புறமா தான் தேன் சேர்த்துருந்தேன். ஆனால் அதை வீடியோ தான் எடுக்கல. கண்டிப்பாக நான் தனியாக ஒரு வாட்டி அப்லோட் பண்ணுறேன். இப்போ அபிஷேகம் பண்ணுறதுக்காக ஐயனையும் வேலையும் பக்கத்திலே வச்சுருந்தேன். ஃபர்ஸ்ட் சுத்தமான தண்ணியில் அபிஷேகம் பண்ண ஆரம்பிச்சிருந்தேன். அதுக்கப்புறமா ஒரு டம்ளர் பால் ஃபுல்லாக எடுத்து வச்சிருந்தேன். பாலால அபிஷேகம் பண்ணேன். கூடவே தேன் அபிஷேகமும் பண்ணியிருந்தேன். அது அந்த அளவுக்கு வீடியோல கவர் ஆகல. அபிஷேகம் பண்ண பாலை எடுத்து நான் கீழே ஊத்தல, அந்த பாலை நானே தான் குடிச்சிருந்தேன். அடுத்த அபிஷேகமா சந்தன அபிஷேகம் தான் பண்ணேன். சந்தன அபிஷேகம் பண்ணும்போது வீடு ஃபுல்லா ஒரு நல்ல நறுமணமா இருந்துச்சு. அபிஷேகம் பண்ண தண்ணியெல்லாம் நான் எப்பவுமே கீழே எடுத்து ஊத்த மாட்டேன். நான் நிறைய செடிகள் வைக்கணும்னு எனக்கு ஆசை. ஆனா எங்க வீட்டுல இப்ப செம்பருத்தி செடியும் ரோஸ் செடி தான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த செடிகளுக்கு இந்த தண்ணியை எடுத்துட்டு போய் ஊத்திடுவேன். அடுத்து என்ன அபிஷேகம் பண்ணேன்னு பாத்தீங்கன்னா, நான் மாலை போட்டிருந்தேன். அதனால அந்த மாலைக்கும் அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லிட்டு பன்னீரும் ஜவ்வாதும் கலந்த அபிஷேகம் தான் பண்ணியிருந்தேன். ஜவ்வாதோடைய வாசனை ஈடினையே கிடையாது, உங்களுக்கே தெரியும். அதுவும் முருகருக்கு ஜவ்வாதுன்னா ரொம்பவே உகுந்தது. அந்த ஜவ்வாதும் பன்னீரும் சேர்ந்த அபிஷேகம் மாலைக்கும் சேர்த்து பண்ணியிருந்தேன். என் லைஃப்லயே முதல்ல மாலை போடுறது முருகருக்காக மட்டும்தான். போன வருஷம் முருகருக்கு விரதம் மட்டும்தான் இருந்தேன். இந்த வருஷம் ஐயனுக்கு மாலை போட்டு பால் குடமே என்னை எடுக்க வச்சுட்டாரு. ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. அடுத்த அபிஷேகம் பாத்தீங்கன்னா ஐயனுக்கு திருநீர் அபிஷேகம் தான் பண்ணியிருந்தேன். அபிஷேகம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஐயனுக்கு புதுசா வஸ்திரம்லாம் சாத்தி சின்ன தட்டுல அரிசி பரப்பி ₹1 காயின் வச்சு அலங்காரம்லாம் பண்ணி வச்சுட்டேன். இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை 4வது வார வெற்றிலை தீபம். தைப்பூசமும் சேர்ந்து வந்ததுனால ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு. வெற்றிலைகள்லாம் ரெடி பண்ணி அகல்ல நெய்யெல்லாம் விட்டு கரெக்டா 6-7க்குள்ளலாம் விளக்கேற்ற ஆரம்பிச்சிட்டேன். வெற்றிலை தீபமும் ஏற்றி முடிச்சதுக்கு அப்புறமா ஐயனுக்கு நைவேத்தியமா செஞ்சு வச்சிருந்த தேனும் தினை மாவுமே ஒரு கிளாஸ் பவுல்ல எடுத்து வச்சிருந்தேன். பஞ்சபாத்திரத்துல தண்ணி எல்லாம் புதுசா மாத்திட்டு வெற்றிலை பாக்கு எல்லாம் வச்சதுக்கு அப்புறமா நிலவாசல இருந்து தீப தூபாரதனை எல்லாம் பண்ணிக்கிட்டு வர ஆரம்பிச்சிருந்தேன். மாலையை தீபாரதனையில காமிச்சு முடிச்சுட்டு நானே மாலையை சாத்திக்கிட்டேன். கோவில்ல விசாரிச்சதுல மாலை நீங்களே போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்லைன்னா நிறைய பேர் கோவில்ல போய் தான் மாலையை போட்டுட்டு வருவாங்க. நான் விசாரிச்ச கோவில்ல அங்கதான் பால் குடமும் தூக்க போறேன். இங்க எல்லாருமே ரொம்ப வேலையா இருப்பாங்கம்மா, அதனால நீங்களே காலையில பூஜை முடிச்சுட்டு மாலையை போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் உபவாச விரதம் தான். வெறும் பாலும் பழமும் மட்டும்தான் சாப்பிடணும். மாலையை போட்டு காலையில பூஜை வேலையும் நல்லபடியா முடிஞ்சிருந்துச்சு. மதியம் 12 மணிக்கு கோவில்ல பால் குடம் தூக்குறதுக்கு 11:30 மணிக்கு கோவிலுக்கு கிளம்பி வர சொல்லியிருந்தாங்க. கோவிலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி வீட்டுல விளக்கெல்லாம் ஏத்திட்டு எந்த ஒரு விஷயம் பண்றதா இருந்தாலுமே குலதெய்வத்தோடைய அருள் கண்டிப்பா வேணும். அதனால குலதெய்வத்துக்கு ₹1 காயின் எடுத்து வச்சுட்டு நல்லபடியா பால் குடம் தூக்கி முடிக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு பால் குடம் எடுக்கிறதுக்காக அப்படியே கிளம்பவும் ஆரம்பிச்சிட்டேன். வீட்டுல இருந்தே பால் குடம்லாம் எடுத்துட்டு வர சொல்லி கோவிலே சொல்லியிருந்தாங்க. அதனால 1 லிட்டர் பாலும் குடத்தெல்லாம் சுத்தம் பண்ணி குடத்துக்கு குங்கும மஞ்சள்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். கரெக்டா இருந்துச்சு டைம் கிளம்புறதுக்கு. மாமியாருக்கு லீவு கிடைக்காததுனால ரொம்பவே வருத்தமா இருந்துச்சு. அவங்க வருவாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன், ஆனா அவங்களால லீவ் போட முடியல. அதனால ஹஸ்பண்டையாச்சும் லீவ் போட சொல்லியிருந்தேன். அவங்க தான் என் கூட இருந்தாங்க. அப்புறம் அம்மாவையும் அண்ணியும் கோவிலுக்கு வர சொல்லியிருந்தேன். அவங்க டைரக்டா நாங்க கோவிலுக்கே வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வீட்டுல இருந்து 11:40க்கு அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிருந்தேன். கோவில்ல போய் பார்த்தா சரியான கூட்டமா இருந்துச்சு. அங்க போய் ஒரு 20 நிமிஷம் வெயிட் பண்ண வச்சுட்டாங்க. அங்க போய் தான் பால்லாம் கட் பண்ணி குடத்துல ஊத்தி எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் எல்லாருமே சேர்ந்து பால் குடம் தூக்க ஆரம்பிச்சிருந்தோம். நிறைய பேர் எங்க வீட்டு பக்கத்துல இருக்கவங்க எல்லாருமே பால் குடம் தூக்கி இருந்தாங்க. கோவிலே 3 சுத்து சுத்துற மாதிரி தான் பால் குடம் தூக்க விட்டுருந்தாங்க. 3வது சுத்து மூலஸ்தானத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி உடம்புல ஒரு மாதிரி ஆயிடுச்சு, வைப்ரேட் ஆன மாதிரி இருந்துச்சு. நல்லபடியா போய் சன்னதியில பால் கொடுத்துட்டு அபிஷேக பாலையும் வாங்கிட்டு நானும் அப்படியே கிளம்பி வெளியில வந்துட்டேன். கொஞ்ச நேரம் வெளியில இருந்து எல்லாருக்கும் தேனி தினை மாவும் பிரசாதமா கொடுத்துட்டேன். ஈவினிங் கோயிலுக்கு போய் அர்ச்சனை எல்லாம் பண்ணிட்டு
வந்ததுக்கு அப்புறமா தான் வீட்டில் இலை போட்டு சாமி கும்பிட ஆரம்பிச்சிருந்தேன். அம்மாவும் அண்ணியும் கிளம்புறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுமோன்றதுனாலே சீக்கிரமாக எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிருந்தேன். ஐயனுக்கு நைவேத்தியமாக சக்கரை பொங்கல், வடை, பாயாசம், சாப்பாடு, ஒரு பொரியல், ஒரு வறுவல்ன்ட்டு எல்லாமே செஞ்சு வச்சு கும்பிட்டுருந்தேன். நல்லபடியாக தைப்பூச விரதமும் பூஜையும் நல்லபடியாக முடிஞ்சிருந்துச்சு. ரொம்பவே ஹாப்பியாக என்னோட டே ஸ்டார்ட் ஆகிருந்துச்சு. நல்லபடியாக விரதமும் முடிஞ்சிருந்துச்சு. யாரெல்லாம் தைப்பூச விரதம் இருந்தீங்கன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய தைப்பூச திருநாள் எப்படி போயிருந்துச்சுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பை பாய்.